ரிவ்யூ ஓகே தெலுங்கு மூவி ரிவ்யூ. பவன் கல்யாண் நடித்து வெளியாகி இருக்கும் கட்டமராயுடு படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அப்படின்ற ஒரு வேற லெவல் எலிமெண்ட் இருக்கிறது. ஸோ பவன் கல்யாண் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பவன் கல்யாண் மட்டும் தான் ஸ்ட்ரென்த், அதுதான் லைட்டாக அப்படி பிரச்சனை. பட் பவன் கல்யாண் ஆஸ் அ பெர்ஃபார்மர் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார். ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுது, எமோஷன்ஸ் கரெக்டாக கன்வே பண்ணுறார், ஸ்டண்ட்லாம் பிரிகிறார் ஓகேங்களா. ஆனால் இப்போ ஹியூமர்னு சொன்னேன் இல்லையா, இவர் மட்டுமேவா தூக்கி நிறுத்திக்கிட்டே இருக்க முடியும் படம் முழுக்க ஹியூமரை? பிற ஹியூமர்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இந்த படம். அப்படி இன்னொரு பக்கம் எமோஷன்ஸ் ரொமான்ஸ் அங்கேயும் சொல்கிறேன், இவர் ஸ்கோர் பண்ணுறார் கரெக்டு தான். ஆனால் அப்படியே ஸ்ருதிஹாசன் பல இடங்களில் ஸ்ருதிஹாசனோட எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த ரொமான்ஸு அந்த காதல் அது வந்து கன்வே ஆக மாட்டேங்குது நமக்கு. அதுவும் கன்வே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு பேலன்ஸ்டாக இவருக்கு ஈடு கொடுத்து பல பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அந்த காதலிக்கு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது, சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலகாலமாக நம்ம நிறைய படங்களில் பார்த்ததுனால புதுசாக என்ன இருக்குது இந்த படத்தில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி எக்ஸைட்டிங்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் டீட்டெயிலான இன்டெப்த் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது தெரியுமா? டைரக்டர் இருக்கார்ல, அவர் ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணிய விதத்தை பார்த்தா எமோஷன்ஸ் சட்டிலாக கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துக்கு மாஸ் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா அந்த ஒரு கேரக்டரை சுற்றி தான் கதை நடக்குது அப்படின்னும் போது சில மொமெண்ட்ஸ் இருக்குங்க, படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த முக்கியமான மொமெண்ட்ஸ்லாம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆக வேண்டிய மொமெண்ட்ஸு, பட் ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக தெரியுது. அதே மாதிரி தான் ஃபைட்டு வழக்கமாக வந்து பவன் கல்யாண் அவரோட படத்தில் ஃபைட்டுனா வருவார் அடிப்பார் போயிடுவார் அந்த மாதிரி இருக்காதுல்ல, ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ இந்த படத்தில் இல்லை, அது வந்து ஒரு லைட் மைனஸ். பாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பாட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அப்படியே க்ரௌடு செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் மற்ற 2 பாட்டு இருக்கு பாருங்க, அது வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஸ்க்ரீன் பிளேவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக தெரியுது அந்த 2 பாடல்கள். அதுலேயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த பாடல்களில் 2 பாட்டு ஒரே ஊரில் எடுத்திருப்பாங்க போல் இருக்கு. பவன் கல்யாண் தான், ஸ்ருதிஹாசன் தான். அந்த 2 பாடல்களில் ஒரு பாட்டை தூக்கிட்டா கூட எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது இந்த படத்தில். அதை லைட்டாக தூக்கியிருந்தாங்கன்னா இன்னும் கூட செம்ம எங்கேஜிங்காக இருந்திருக்கும் இந்த படம். இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபைட் வைக்கணுன்றதுக்காகவே ஃபைட் வச்ச மாதிரி இருக்குப்பா பல இடங்களில் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன மைனஸ் என்ன இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மூவி பல விஷயங்களை வந்து திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே கன்வேயான எமோஷனாக இருக்கும், அதை வந்து திரும்ப ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி கடைசியில் என்ன ஆயிடுது அப்படின்னா, என்னமோ சொல்ல வராங்க ஆனால் அதை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோணுது நமக்கு. இந்த படம் வந்து நம்ம வீரம் படத்தோட ரீமேக் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய விஷயங்கள் அப்படியே மாற்றிட்டாங்க, பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. அங்கே தான் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்ததையே திரும்ப கொண்டு வந்து நம்மளை கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஆன் தி ஹோல் இந்த படம் எப்படி மாறுது, பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும், அவரை போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் மற்றபடி பொதுவாக அப்படி சாதாரணமாக நான் போய் படம் பார்க்குறேன், பவன் கல்யாணை தாண்டி எனக்கு பல விஷயங்கள் வேணும் படத்தில், அப்போ தான் படத்தை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் அந்த எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் புதுசாக என்ன இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. புதுசாக என்ன இருக்குது அப்படின்றத தேடிக்கிட்டே தேடுற விட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த படத்தை போய் பாருங்கள், பார்த்து வந்து உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் பப்ளிக் ரிவ்யூ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உங்களோட ஃபேவரட் படங்களுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நம்மளோட கடுகு படத்தோட மூவி ரிவ்யூ இருக்குல்ல, அதுவும் வந்து அஜித்துக்கு பிடிச்சிருக்காம்பா. இது வந்து வேற அஜித், ப்ரூஸ்லி படத்து மூவி ரிவ்யூ கீழே அஜித் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை பற்றி கடுகு படத்து மூவி ரிவ்யூவில் சொல்லியிருந்தோமா. ஸோ கடுகு படத்து மூவி ரிவ்யூ கீழே அஜித் ராக்கி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கமெண்ட் அடிச்சிருக்காரு. என் பேர் அஜித் தாங்க, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஎன் நியூஸ் பெஸ்ட் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி அஜித். அப்படி இன்னொன்று சொல்லியிருக்காரு, மாதேவன் சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடியுது, மாதேவன் காமன் மேன் சூப்பராக சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்ல அஜித் சொல்லியிருக்காரு. நன்றி அஜித். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்னோட கருத்துக்கள்லாம் மேட்ச் ஆகுதா இல்லையா அதையும் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூவில் பேசுவோம்.